அடுத்ததாக நிறைவான ஒரு புத்தகம். ஏனென்றால் 5 5 5 என்று சொல்லி இப்பொழுதுதான் நமது நேரம் காலம் அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் அந்த 5வது புத்தகத்துக்கு, நிறைவான புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நிறைவான புத்தகம் நமது இதை சிறப்பாக நமக்கு விமர்சனம் செய்து தரப்போகிறவர் யார் என்று நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாமெல்லாம் வீணை மீட்டப்பட்டு கேட்டிருக்கிறோம், வீணையே பேசி கேட்டிருக்கிறோமா? இப்பொழுது வீணையே பேசப் போகிறது அந்த நிமிடம் என்ற புத்தகத்தை பற்றி இருக்கும் என்று நமது ஆர்வத்தை தூண்டும் அடுத்த தலைப்பு இது. அந்த நிமிடத்தை பார்க்க நாமும் ஆவலாக இருக்கிறோம். அந்த நிமிடத்தை பற்றி கூற வரும் அந்த வீணைதான் யார் என்று கேட்டால் நமது டென்மார்க்கை சேர்ந்த நமது அருமை தோழி ஹேமா ராமச்சந்திரன் அவர்கள். இந்தியாவை சேர்ந்த மானாமதுரையில் மிகச் சிறப்பாக நம்ம தமிழ் நாட்டில் பிறந்தவர். அவர் தான் தனது திருமணத்திற்கு பிறகு டென்மார்க்குக்கு புலம் பெயர்ந்தவர். எம்எஸ்சி பிசிக்ஸ் பிஎட் முடித்து தான் ஒரு ஆசிரிய பணியை மதுரையிலும் சென்னையிலும் நிறைவேற்றிவிட்டு தான் டென்மார்க்குக்கு வந்த பிறகு மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் MCA படித்து ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்பராக ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தவர். அத்துடன் மட்டும் இல்லாது சமூக கல்வி நலன்களில் அக்கறை கொண்டவர். இலவச வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள் தமிழ் படிக்கும் மாணாக்கர்களுக்கு, அத்துடன் மட்டுமில்லாது தமிழ் மட்டுமல்லாது இந்தியன் வெஜிடேரியன் குக்கிங் கிளாஸஸ், தனது சமையல் கலையையும் தனக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதாக டேனிஷில் இருக்கும், அதாவது டென்மார்க்கில் இருக்கும் மக்களுக்கு இந்திய சமையலை சொல்லிக் கொடுத்து அவர்களை இந்த சைவ உணவிற்கு ஆட்படுத்தும் ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார். அத்துடன் சிறந்த கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் என்பதை நாம் இங்கு குறிப்பிட ஆசைப்படுகிறேன். எனக்கு அவரை எந்த சமயத்தில் அறிமுகம் என்று கேட்டால், திருக்குறளை டேனிஷ் மொழியில் மொழிபெயர்த்து சிறப்பானது ஒரு திருக்குறள் முற்றோதல் நடந்தது. 1330 மணி நேரம் தொடர்ந்த சாதனையில் இந்தியாவின் இரவு நேரத்தை எல்லாம் தனது அந்த பகல் நேரத்தில் செலவழித்த ஒரு பெருந்தகை அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகச் சிறப்பாக இந்த அம்மையாரை நாம் இப்பொழுது அந்த நிமிடத்தை பற்றி கூற அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, தங்களது சிறப்பானது ஒரு உரையை தாருங்கள் என்று கூறி வரவேற்கிறோம். மிக்க நன்றி உமா பாரதி அவர்களே, மிக்க மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எனது இனிய தோழி கௌசி அவர்களின் அந்த நிமிடம் புத்தக வெளியீட்டு விழாவில் உங்களோடு இணைந்து பங்கெடுப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறேன். வாழ்க்கை என்பது பல சிறு தருணங்களின் நொடியின் சேர்க்கை. ஆனால் ஒரு மனிதனின் மொத்த வாழ்வையும் அந்த ஒரு நொடியானது மாற்றிவிடும். அந்த நொடியின் கனத்தை அந்த நிமிடம் என்ற தலைப்பு மிக மிக அழகாக பிரதிபலிக்கிறது. அந்த ஒரு நிமிட திருப்பு முனையை மட்டுமல்ல, ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்க்கை பயணத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்கும் விசித்திரமான திருப்பங்களையும் வலிகளையும் வாழ்வியல் நிகழ்வுகளையும் இந்த நூல் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது. இந்த நூலின் முன்னுரையில் கௌசி அவர்கள் ஒரு மிக ஆழமான அழகான கருத்தை குறிப்பிட்டுள்ளார். கற்பனைகளே இன்று நிஜங்களாக உருவெடுத்துள்ளன என்பதுதான் அது. உலக புகழ் பெற்ற அறிவியல் புனைக்கதை எழுத்தாளர் ஆதர் சி கிளார்க்கின் தீர்க்க தரிசனங்களைப் போல மனிதனின் கற்பனை திறன்தான் ஒட்டுமொத்த சமூக மாற்றத்தின் முதற் புள்ளி என்பதை கௌசி மிக அழுத்தமாக பதிவு செய்துள்ளார். மேலும் இந்த கதைகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வாழும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களின் வாழ்வியல் சிக்கல்களை பேசுகின்றன. நமது பாரம்பரிய பின்னணியை கொண்ட நம்மால் சட்டென்று ஏற்றுக்கொள்ள முடியாத அந்நிய நாட்டு கலாச்சார விழுமியங்களால் அங்குள்ள மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் ஏற்படும் வாழ்வாதார போராட்டங்களை கௌசி மிகவும் நுணுக்கமாகவும் யதார்த்தமாகவும் ஆராய்ந்துள்ளார் என்று நான் சொல்ல வருகிறேன். மனித மனதின் வெவ்வேறு உணர்வு பரிமாணங்களை
ஆழமாக இந்த நூலில் உள்ள 15 சிறுகதைகளும் விவரிக்கின்றன. ஒவ்வொரு கதையின் வழியாகவும் ஒரு புதிய மனிதர், அவருடைய தனித்துவமான உலகமும் நமக்குள் அறிமுகமாகிறார்கள். பிராங்க்ஃபர்ட் ரயில் நிலையத்தின் பின்னணியில் போதை அரக்கனின் பிடியில் சிக்கி சீரழியும் ஊசி வாங்க காசுதா என்ற கதை விவரிக்கிறது. போதைப் பொருள் நெட்வொர்க்குகளின் தந்திரங்களையும் அதற்கு துணை போகும் அதிகார வர்க்கத்தின் அலட்சிய போக்கை நிலா என்ற பாத்திரத்தின் வாயிலாக மிகுந்த சமூக பொறுப்போடு கௌசி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மௌனம் கலைகிறது என்று ஒரு கதை. காதல் என்பது எப்பொழுதும் சில விதிகளுக்கு உட்பட்டு நடப்பது கிடையாது. ஒரு உறவை சமூகம் தவறு என்று முத்திரை குத்தினாலும் அந்த உறவின் பின்னணியில் உள்ள நியாயமான உணர்வுகளை கௌசியின் இந்த மௌனம் கலைகிறது என்ற கதை அழகாக பேசுகிறது. வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் அது சரி அல்லது தவறு என்று 2 வண்ணங்களில் அது அடங்கிவிடாது. இந்த 2 வண்ணங்களுக்கு இடையே உள்ள சாம்பல் நிற உணர்வுகளை கௌசி அவர்கள் அழகாக இந்த கதையில் கையாண்டுள்ளார். அடுத்த கதைதான் அந்த நிமிடம். வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு நிமிடம் நமக்கு மகிழ்ச்சியாகவோ அல்லது சூறாவளியாகவோ இருக்கலாம். விதி யாரை விட்டு வைத்தது? சித்ரா அனுபவிக்கும் அதே மனப்போராட்டத்தை வாசகர்களுக்கும் கடத்தி ஒரு எதிர்பாராத திருப்பத்துடன் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறார். அடுத்த கதை முருகனின் படைப்பு. புலம்பெயர் சூழலில் இனங்களை கடந்த திருமணங்கள் சர்வசாதாரணமாகிவிட்ட போதிலும் அதை ஜீரணிக்க முடியாமல் தவிப்பவள் சுதா. ஒரு மாற்று இன திருமணத்தை எதிர்க்கும் அவளுக்கு தன்னுடைய மகள் முறை தவறி நடப்பது பெரிய அதிர்ச்சியாக மாறுகிறது. அந்த கதையின் இறுதியில் தெரிக்கும் அந்த அங்கதம் நம் சமூகத்தின் போலி கௌரவத்தையும் ஆழமாக வேரூன்றி இருக்கும் அடிமை மனோபாவத்தையும் ஓங்கி அடித்து சிதறடிக்கிறது. கௌசி எனக்கு அந்த வரிகள் மிகவும் பிடித்திருந்தன. மரணம் என்றொரு கதை. இந்த கதையில் பண்பும் ஒழுக்கமும் நிறைந்த இலக்கியன் என்ற கதாபாத்திரம். அவன் தன்னுடைய அன்பு தாயையும் காதலியையும் தவிக்க விட்டு தற்கொலை செய்து கொள்கிறான். தன்னுடைய மனசாட்சிக்கு மாறாக அவன் செய்த ஒரு செயலால் ஏற்படும் குற்ற உணர்ச்சியே அவனை இந்த முடிவுக்கு தள்ளுகிறது. விறுவிறுப்பும் ஆழமான உணர்வுகளும் நிறைந்த கதை. மனம் என்றொரு கதை. மரணத்தை கடந்தும் வாழக்கூடியது உண்மையான அன்பு. அப்படி மரணத்தின் எல்லையையும் கடந்து காதலால் நிறைந்திருக்கும் மனித மனதில் தோன்றும் விசித்திரமான மற்றும் அழகான சிந்தனை ஓட்டங்களை கௌசி அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இந்த மனம் என்ற கதையில். அடுத்ததாக வழிபாடுகளும் புராண கோட்பாடுகளும் மட்டுமே நம்முடைய பண்பாடாகிவிடாது. தன் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் சக மனிதனை நேசிக்கும் தூய்மையான மனித நேயத்தோடு வாழ்வதே உண்மையான பண்பாடு என்ற உன்னதமான கருத்தை பண்பாடு என்ற கதையில் ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். எல்லா முயற்சிகளும் வெற்றியில் முடிவதில்லை. சில நேரங்களில் நம்முடைய உழைப்பு அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீர் போலாக வீணாகிவிடும். இந்த நிதர்சனமான உண்மையை மிக யதார்த்தமான வாழ்வியல் பின்னணியோடு ஒரு கதையில் சொல்லியிருக்கிறார். மற்றொரு கதையில் நினைவுகளை தொலைத்துவிட்டு தவிக்கும் ஒரு டிமென்ஷியா நோயாளியின் ஒரு தீராத துயரத்தையும் அவரை பராமரிக்க போராடும் அவருடைய குடும்பத்தின் வலியையும் அந்த பின்னணியில் இருக்கும் மனித உணர்வுகளையும் மிக மிக உருக்கமாக விவரிக்கிறார். துணை என்பது வாழும் காலம் வரை தேவைப்படும் ஒரு ஜீவநாடி. அந்த வகையில் தனிமையை கடந்து தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள எந்த வயதிலும் ஒரு நல்ல உறவை தேர்ந்தெடுப்பது தவறல்ல என்பதை சமூகத்தின் கண்களை திறக்கும் வண்ணம் ஒரு கதையில் மிக நளினமாக கூறுகிறார். புனிதமாக கருதப்படும் கணவன் மனைவி பந்தம் மனிதர்களின் எல்லையற்ற சுயநலத்தால் அந்த உன்னதமான உறவு எப்படி சிதைந்து தரம் தாழ்ந்து போகிறது என்ற கசப்பான உண்மையை மற்றொரு கதையின் வாயிலாக கூறுகிறார். வாசி நேசி என்றொரு கதை.
இன்றைய நவீன தொழில்நுட்பத்தின் உச்சமான சாட் ஜிபிடியையும் கௌசி தன்னுடைய கதையில் கையாண்டிருக்கிறார் என்பது, காலத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் அவரது நவீன சிந்தனையையும் அன்றாடம் அறிவை வளர்த்துக் கொள்ளும் அவருடைய அசாத்திய தேடலையும் ஆற்றலையும் நமக்கு தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. இவை மட்டுமல்லாமல் வாசகர்களுக்கு புதியதொரு வாசிப்பு அனுபவத்தை தரும் வகையில் ஒரு சுவராசியமான அறிவியல் புனைக்கதையும் இந்த நூலில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. கௌசியின் எழுத்துக்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக எழுதப்படுபவை அல்ல. சமூகத்தில் புரையோடி போயிருக்கும் மூட நம்பிக்கைகளையும் பெண் ஒடுக்குமுறைகளையும் கேள்வி கேட்கின்றன. குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் பண்பாட்டு முரண்பாடுகளை இவர் கையாளும் விதம் அபாரமாக இந்த கதை தொகுப்பில் தெரிகின்றது. பழைய விழுமியங்களுக்கும் நவீன வாழ்க்கைக்கும் இடையில் சிக்கித் தவிக்கும் ஒரு தலைமுறைகளுக்கு இந்த புத்தகம், இவருடைய எழுத்துக்கள் கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக திகழும் என்று நான் நம்புகிறேன். மேலும் கௌசியின் கதைகளில் சோகம் மட்டும் எப்போதும் இருப்பதில்லை. அந்த சோகத்தையும் தாண்டி வாழத் துடிக்கும் ஒரு நம்பிக்கை ஒளி எப்பொழுதும் இருக்கும். வார்த்தைகளை சிக்கனமாக பயன்படுத்தி உணர்ச்சிகளை அதிகப்படியாக கடத்துவது இவரது கலை. ஒரு சிறு கதையை வாசித்து முடித்த பின்பும் அதில் வரும் கதாபாத்திரங்கள் நம்முடனே சில நாட்கள் பயணிப்பார்கள். அதுதான் ஒரு சிறந்த படைப்பாளியின் வெற்றி. இந்த சிறு கதை தொகுப்புக்கு அத்தகைய தகுதி உள்ளது என்று நான் கூறுவேன். மேலும் கௌசி அவர்கள் இந்த கதையில் முன்னுரையில், இந்த கதைகளுக்கு நான் உரிமையானவள் அல்ல, இவற்றை நீங்கள் எவ்வாறு நோக்குகின்றீர்களோ அதனை முழு மனதுடன் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியிருக்கிறார். இது ஒரு முதிர்ந்த எழுத்தாளரின் அடையாளமாக நான் பார்க்கிறேன். கௌசி அவர்கள் ஒரு இல்லத்தரசியாக, ஒரு தாயாக, ஊடகவியலாளராக என பல பொறுப்புகளுக்கு மத்தியிலும் சளைக்காமல் இலக்கியம் படைப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. எழுத்தின் மீதும் தன் சமூகத்தின் மீதும் கொண்ட தீராத காதல் தான் இவர் என்றும் இயங்க வைக்கிறது. ஜெர்மனியின் உறைய வைக்கும் குளிரிலும் சுடர்விடும் தமிழால், இது போன்ற கதைகளால் நம் நெஞ்சங்களில் கதகதப்பை உருவாக்குகிறார். அவருடைய ஆளுமை போற்றுதலுக்குரியது. தாய்மண் என்பது நாம் கடந்து வந்த புவியியல் எல்லை அல்ல, அது நம் ஆன்மா. நாம் எங்கும் சுமந்து செல்லும் ஒரு தீராத தாகம். அந்த தாகத்தை தீர்க்கும் அமுதமாக கௌசி இந்த புத்தகத்தில் தன் எழுத்துக்களை தந்திருக்கிறார். புலம் பெயர்ந்து எத்தனை தசாப்தங்கள் ஓடினாலும் அவருடைய எழுத்துகளில் மண்ணின் வாசம் குறையவே இல்லை என்பது இந்த கதைகளை வாசிக்கும் பொழுது புலனாகும். கடல் சூழ்ந்த அந்த மண்ணின் காற்றும் அங்கிருந்த மனிதர்களின் வெள்ளை உள்ளமும் அவருடைய படைப்புகளுக்கு உயிரூட்டுகின்றன. நாங்கள் வேர்களை பிரிந்திருக்கலாம், ஆனால் வேர்களின் நினைவுகளை பிரியவில்லை என்பதை இவரது ஒவ்வொரு வரியும் நிரூபிக்கின்றன. மண்ணை இழந்த ஒரு சமூகத்திற்கு அந்த மண்ணின் நினைவுகளையும் அதன் ஆழமான வரலாற்றையும் மீட்டுத் தரும் ஒரு மகத்தான கலைப்பணியை கௌசி அவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார். ஒரு புத்தகமோ அல்லது ஒரு புத்தகம் என்பது வாசிக்கப்படும் வரை ஒரு காகிதமாக இருக்கும். வாசிக்கப்பட்ட பின்பு அது ஒரு உன்னதமான அனுபவமாக மாறும். கௌசியின் அந்த நிமிடம் என்ற இந்த புத்தகமும் உங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக அமையும். கௌசி மேலும் பல சிறந்த படைப்புகளை தமிழ் இலக்கிய உலகிற்கு தர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த படைப்பு குறித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி திருமதி ஹேமா ராமச்சந்திரன் அவர்களே. நன்றி. மிகச் சிறப்பாக ஒரு எழுத்தாளர் எழுதும் வரைக்குத்தான் எழுத்து அவருக்கு சொந்தம், அவர் எழுதி முடித்த பின் அது வாசகர்களுக்கு சொந்தம் என்ற ஒரு எழுத்தாளனின் வார்த்தையை மிகச் சிறப்பாக நமது கௌசியின் அந்த நிமிடம் தரிசனமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அருமையான ஒரு வரிகளோடு நீங்கள் முடித்தீர்கள். நான் மிகவும் ரசித்த வரிகள் அது.
எடுத்து அந்த ஒரு புத்தகமானது வாசகன் கையில் கிடைக்கும் வரையில் அது வெறும் காகிதம் என்றீர்கள். ஆம், அது அந்த வாசகனின் கையில் கிடைத்த பிறகு காவியமாக மாறிவிடுகிறது என்பதை எனது கூற்றாக நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். மிகச்சிறப்பான மிகச்சிறப்பான தங்கள் விமர்சனத்துக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கதையின் அந்த கூறிய அந்த கதை சொல்ல வரும் செய்தியை குறிப்பாக உணர்ந்து மிக எளிமையாக மிக அருமையாக குறைந்த நேரத்தில் தாங்கள் அழகாக கோடிட்டு காட்டியது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். அதற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புத்தக அறிமுக விழாவின் நிகழ்வு 5 புத்தகங்கள்: ஒளிரும் பிரபஞ்சம், LGBTQ, அந்த நிமிடம், பெண் ஏன் திருமதியானால், இலக்கிய தேடல் ஆக இந்த 5 புத்தகங்களின் அறிமுக உரை தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த அறிமுக உரையை கொடுத்த 5 பேருக்கும் நாங்கள் மிகவும் சிறப்பான நன்றிகளை ஜெர்மனியின் தமிழ்வானவை சார்பிலும், இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் திருமதி சந்திரகௌரி சிவபாலன் கௌசி சார்பிலும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அத்துடன் மட்டும் இல்லாது இந்த அருமையான 5 பெரிய படைப்புகள் என்றுதான் சொல்ல வேண்டும். சாதாரண படைப்பாக நான் இதை பார்க்கவில்லை. ஒருவரின் விமர்சனத்தையும் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு புத்தகமும் ஒரு கல்லெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு காவியமாகத்தான் நான் பார்க்கிறேன். கட்டுரை புத்தகங்களாகட்டும், சிறுகதை புத்தகங்களாகட்டும், அல்லது பிரபஞ்சத்தை பற்றிய அவர்களின் கூற்றாகட்டும், எல்லாமே இலக்கிய தேடல், அனைத்துமே இலக்கிய தேடல் என்ற ஒரு தலைப்பின் கீழ் வந்து விடுகிறது. ஆக தமிழுக்கு கௌசி அவர்கள் செய்து வரும் தொண்டு மேன்மேலும் வளர வேண்டும். அவர்கள் இப்பொழுது எழுதியிருக்கும் புத்தகங்கள் எண்ணிலடங்காத புத்தகங்களாக அதன் எண்ணிக்கை கூட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் எம் பாரதியையும் வேண்டி நான் அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன். அத்துடன் இந்த நிகழ்விற்காக வாழ்த்துரை வழங்க அறிஞர் பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை ஒருவராக அழைப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.